ஒரு அதிர்ச்சிகர செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. சென்னை ராயபுரம் RSRM மருத்துவமனையில் பிறந்த 9 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இது சம்பந்தமாக காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க, மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை போரூர் முகலிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் கீதா, 29 வயதான இவர் கடந்த 13ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவுல ராயபுரத்துல இருக்கக்கூடிய RSRM அரசு மகப்பேறு மருத்துவமனையில பிரசவத்திற்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கடந்த 15ஆம் தேதி அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக ஒரு பெண் குழந்தையானது பிறந்திருக்கிறது. அவரது கணவர் பார்த்துவிட்டு வேலைக்கு சென்று விட அதே மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்ததாக அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில அதே மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவர் கடந்த 4 நாட்களாக கீதாவுடன் நட்பாக பழகி வந்திருக்கிறார். இந்த நிலையில கீதாவோட கணவர் வேலைக்கு அடிக்கடி சென்று விடுவதாக, அதே போன்று அவரது உறவினர் இறந்து விட்டதால கீதாவோட கணவர் அந்த காரியத்திற்காக சென்றிருக்கிறார். அப்போது அவருக்கு கீதாவிற்கு உதவ ஆள் இல்லாத காரணத்தினால இந்த அடையாளம் தெரியாத அந்த பெண்ணை பற்றி விசாரிக்காமல் தொடர்ச்சியாக அவர் உதவி செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில இன்று குழந்தையினோட அந்த தாய் கீதா அவர் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இருக்கிறார். அப்போது கணவர் அவருடன் இல்லாததால அந்த அடையாளம் தெரியாத பெண்ணுடன் அவர் செல்லலாம் என திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பெண்ணும் கொடுங்கையூர் அருகே செல்ல இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில 2 பேரும் ஒரே ஆட்டோல செல்லலாம் என கூறியிருக்கிறார். அப்போது அந்த கீதா அருகே நின்றுவிட்டு அந்த மருத்துவமனை அருகே நின்றிருந்த போது குழந்தையை அந்த அடையாளம் தெரியாத பெண் வைத்துவிட்டு தான் ஆட்டோ பிடித்து விட்டு வருவதாக கூறி அந்த பெண் சென்றிருக்கிறார். அப்போது திடீரென ஆட்டோவுடன் அந்த அடையாளம் தெரியாத பெண் குழந்தையுடன் தப்பி சென்றிருக்கிறார். இது தொடர்பாக உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட கீதா என்ற பெண் இது தொடர்பாக ராயபுரம் காவல் நிலையத்துல புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேர்ல போலீசார் தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிறந்து 9 நாட்களான இந்த பெண் குழந்தை காணாமல் போன சம்பவமானது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது மருத்துவமனை மற்றும் அருகில் இருக்கக்கூடிய கடைகள்ல இந்த ஜிபே மூலமாக அந்த பெண் பணம் செலுத்தி சில பொருட்களை வாங்கியிருக்கிறார். அந்த பொருட்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண் வாயிலாக வைத்து குழந்தையை மீட்கவும் அந்த பெண்ணை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த பெண் உடனடியாக புகார் கொடுத்ததால அந்த பெண்ணை பிடிப்பதற்காக மடிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல போலீசார் பிரிந்து சென்றிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.